ஃபித்ராவுக்கு 80 ரூபாய் என்று நமது தமிழ்நாட்டில் கணக்கு சொல்கிறாங்க. இதை சரியா அதனுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவ் என்ன செஞ்சாங்க, கடமையாக்கினா. ஒரு சான்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம சாவுன்னு சொல்லுவோம். இல்லைங்கிட்டா ஒரு சாவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை கடமையாக்கினாங்க ஒரு நபருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பிள்ளையும்ண்டா அப்போ 3 பேர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சாவு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் அதில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அதாவது 2 கிலோவா அல்லது 2 கிலோ 400 கிராமா அல்லது 3 கிலோவா அப்படின்னு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் அஃப்தல் மிகவும் சிறந்த ஒரு கணக்கு 2.5 to 3 கிலோவுக்கு உட்பட்ட அந்த பகுதி பொருத்தமாக இருக்கும். நான் சாவு சம்பந்தமாக ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அதனுடைய அளவு வித்தியாசப்படுவதற்கான காரணம் என்னன்னு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். எனவே பொருத்தம் 2.5 to 3க்குள் ஒருத்தர் தீர்மானிச்சுக்கின்றா பொருத்தம். எனவே பேணுதல் 3 கிலோன்னு சொல்லிக்கிறது என்னது மிகவும் பேணுதலாக இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் அரிசி தானியம் தான் கொடுக்கணும். எப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும், தானியம் தான் கொடுக்கணும். ஒன்றில் அது அரிசியாக இருக்கலாம், அல்லது அது கோதுமையாக இருக்கலாம், அல்லது அது என்னது கடலை பருப்பு இது போன்ற சாப்பிடக்கூடிய ஒரு முழுவேளை உணவாக சாப்பிடக்கூடிய தானியங்கள் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். மற்றவைகளை கொடுக்க அவர் ஃபித்ராலிந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே இல்லை அவங்கெல்லாம் வேறு எதாவது சாப்பிடுவாங்க, அதை நம்ம மாவு சீனியெல்லாம் கொடுக்கணுமான தாராளமாக கொடுக்கலாம். சதக்கால சேர்த்து என்ன செய்யலாம், நீங்கள் அதை கொடுக்கலாம். ஃபித்ராவில் கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான் அம்சம். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் 3 கிலோ கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எந்த மாதிரியான குவாலிட்டியில் கொடுக்குது. ஒரு அரிசி 40 ரூபாய்க்கு இருக்குது. சரியா, நான் தமிழ்நாட்டுடைய அந்த விலை இதை சொல்கிறேன். இலங்கையுடைய கணக்கெடுப்பில் 100 இருக்குது, 80 இருக்குது. இப்போ இந்திய அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 40 ரூபாய்க்கு இருக்குது, 50க்கு இருக்குது, 60க்கு இருக்குது, 80க்கு இருக்குது, 100க்கு இருக்குது. எந்த அரிசி எந்த ஒரு கிலோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் குர்ஆன் சொல்வது போன்று, அதாவது மின் அவுசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டு கொடுக்குறீங்களே அதில் மிடில் கிளாஸ் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வேறொரு சப்ஜெக்ட்டுக்கு சொல்லும்போது சொல்கிறான், ஏழைகளை கொடுக்கக்கூடிய உணவுகளில். எனவே அந்த கணக்கு தான் அதாவது மட்டமாகவும் இல்லாமல் ஆக உயர்தரமாகவும் இல்லாமல் மீடியமான அமைப்பில் உள்ள ஒரு 60 ரூபாய் அப்படியே சொல்லலாம். அப்போ எனவே 60 ரூபாய் அதாவது அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதாவது 120 ஒரு 150 கொடுத்தாலும் ஓகே. 160 ஏன்னா 2.5 கிலோன்னா 150 அல்லது 140 வரைக்கும் சொல்லலாம். அப்படி இல்லையா, நம்ம 60 அதாவது 3 கிலோ கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 180 ரூபாய் ஒருவருக்கு கொடுப்பது தான் மிக பொருத்தமானது. சிலர் அதுக்கு கணக்கு வைக்கிறாங்க. அது சரியானு கேட்டால் கணக்கு தாராளமாக வைக்கலாம். 180 வைக்கலாம், 200 வைக்கலாம். பொருத்தமான அளவு அவங்க காரணத்தை சொல்லி வைக்கிறேன். எந்த அடிப்படையில் அந்த வச்சுக்கிறாங்கன்னா அது விளக்கம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இல்லை நாங்களாக தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஏழைகளுக்கு ஒரு 200 இருந்தால் தான் குவாலிட்டியாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. 3 கிலோக்குரிய கணக்கு ஒரு நடுநிலையாக எடுத்து பார்த்தோம்னா ஒரு 180 வருது. அந்த கணக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு மேலேயுமா அவங்க ஒரு 10 ரூபா கூட எடுத்தாலும் கூடாது தான் அவங்க சொல்லணும். இந்த கணக்கு அடிப்படையில் நம்ம 180 வச்சிருக்கணும். மற்றெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்காக நீ இன்னொரு 20 கூட்டி வச்சிக்கன்னு சொல்லக்கூடாது. ஃபித்ரான்ற பேரில் மக்கள்கிட்ட ஃபித்ரா இல்லாத வசூல் பண்ணக்கூடாது. அது நம்ம மக்களுடைய சொத்துல தேவையில்லாமல் என்ன செய்யறது, கையடிக்கிறது. இல்லை நம்ம நல்லது தானே செய்வோம், நல்லது செய்யறதுக்கான களவெடுக்கக்கூடாது. விளங்கிட்டா? எனவே 180னா 180 தான் அதை சொல்லணும். நீங்கள் என்ன அடிப்படையில் அந்த 3 கிலோ நியமிச்சிங்க அப்படின்ற பகுதியை சொல்லி 180 சொன்னால் 180 தான் என்ன செய்யணும், நாங்கள் மக்களுக்கு சொல்லணும். ஆனால் ஒரு சிலர் அப்படி 180 கணக்கு வைக்கக்கூடாது, 3 கிலோன்னு மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட நாங்கள் 180 கொண்டு போய் கொடுக்கல, 3 கிலோ தான் என்ன செய்கிறோம், கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எனவே 3 கிலோக்குரிய கணக்கு நம்ம சொல்கிறதுல எந்த விதமான விலையும் இல்லை. எப்படி வைக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பணத்தை கொடுக்க சொல்லலை, தானியத்தை தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆமாம், தானியத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னாங்க. தானியத்தை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் தானியத்தை பணம் கொடுத்தா என்ன செய்யலாம், வாங்கலாம். அந்த பணத்துடைய கணக்கு தான் நம்ம சொல்லி மக்கள்கிட்ட என்ன செய்கிறோம், கலெக்ட் பண்ணுறோமே தவிர அதில் எந்த விதமான பிழையும் இல்லை. தாராளமாக வைக்கலாம். ஆனால் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த விவரங்களை நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும்.